ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் வந்து எப்படி ஃபுட் மூலிமா இன்க்ரீஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஹீமோக்ளோபினை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. ஹீமோக்ளோபின் வந்தால் நம்ம குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனை வரும், அதனால் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஹீமோக்ளோபின் வரதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக எண்ட் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐ கார்ட்லேயும் கொடுப்பேன், டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோஸ் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வர வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேவையில்லாமல் அன்னெசரியான வீடியோஸ் உங்களுக்கு வராது. அதனால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் வீடியோஸில் வந்து டவுட்டாக இருந்தால் இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஹீமோக்ளோபின் குறையிறதுனால சாப்பாட்டு மூலிமா எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னா, பொதுவாக வந்து எல்லோரும் சாப்பிட்றோம், இது வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் ஆகும். ஆனால் இந்த வீடியோஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த மாதிரி காய்கறிகள், என்னென்ன காய்கறிகள் எடுத்துக்கலாம், என்னென்ன பழங்கள் எடுத்துக்கலாம், என்னென்ன நட்ஸ், இது மாதிரி பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் உங்களுக்கு புரியும். ஏன்னா சில இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் வரும்போது ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி புரியாமல் இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கர்ப்ப காலத்தில் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு டாக்டர்கிட்ட போனாலே ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது வந்து டேப்லெட் தான் நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அயன் டேப்லெட்டு, கால்சியம் டேப்லெட் கொடுத்து நம்மளை வந்து ஆஃப்டர்நூன் வந்து கால்சியம், நைட் வந்து அயன் டேப்லெட் எடுத்துக்க சொல்லுவாங்க. இன்கேஸ் அந்த டேப்லெட் சாப்பிட்டும் நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் அதிகமாகலாம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஊசி மூலிமா இந்த ஹீமோக்ளோபின் ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்கிறதுக்கு நமக்கு சத்தான ஊசியை நமக்கு போடுவாங்க டாக்டர். ஸோ இதெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம உணவு முறையாகவே நம்ம சாப்பிட்டு ஹீமோக்ளோபினை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் நம்ம ஹீமோக்ளோபின் குறைஞ்சாலே நமக்கு இரத்த சோகை ஏற்படும். அப்போ இரத்த சோகை ஏற்படும் போது நம்ம குழந்தைக்கு ஆபத்தாகலாம். ஸோ அப்போது நம்ம வந்து ஃபுட்டிலேருந்து நம்ம எப்படி ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு காய்கறியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ காய்கறியில் வந்து பர்டிகுலராக என்னென்ன காய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ப்ராக்கோலி எடுத்துக்கோங்க, முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க, பச்சை குடைமிளகாய் எடுத்துக்கோங்க, தக்காளி சாப்பிடுங்க. இதனால் நீங்கள் காய்கறியில் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்துக்கும் போது நல்லா உங்களுக்கு வந்து இரும்பு சத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம். அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பழங்களில், ஃப்ரூட்ஸில் வந்து நீங்கள் பர்டிகுலராக என்னென்ன பழம் சாப்பிட்லான்னா, ஆப்பிள் சாப்பிட்லாம், அத்திப்பழம் சாப்பிட்லாம், உலர் திராட்சை சாப்பிட்லாம், இல்லை பன்னீர் திராட்சை சாப்பிட்லாம். பல வகையில் பர்டிகுலராக இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாவே வந்து இரத்த ஓட்டமானது சீராக இருக்கும், நல்ல ஹீமோக்ளோபின் அதிகமாகும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து உலர் பழங்கள், அதை ட்ரை ஃப்ரூட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா, திராட்சை எடுத்துக்கலாம், கருப்பு திராட்சைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கலாம், வேர்க்கடலை எடுத்துக்கலாம், பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம், பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம், உலர் அத்திப்பழம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது நல்ல அயன் கண்டென்ட் அதிகமாகும். நீங்கள் வந்து பாதாம், அத்திப்பழம் இதுனா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும்போது ரொம்ப காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளால் பேசிக்காக காமனாக வாங்கி சாப்பிட முடியறது வந்து வேர்க்கடலை நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்ப காலத்தில். ஏன்னா பேரிச்சம்பழத்தில் அயன் கண்டென்ட் அவ்வளோ இருக்குது, நம்ம ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது தானிய வகைகள். தானிய வகைகளில் கோதுமை எடுத்துக்கலாம், அடுத்தது திணை எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஓட்ஸ் எடுத்துப்பீங்க, ஓட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. குதிரைவாலி, இது மாதிரி தானிய வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தானிய வகைகளில் நிறைய பேர் திணை சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. காமனாக நம்ம சாப்பிட்ற ஒரே ஒரு தானியம் வந்து கோதுமை. எல்லாருமே நம்ம சாப்பிடுவோம், ரொட்டி பண்ணி சாப்பிடுவோம், சப்பாத்தி சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் என்னால் வாங்கி சாப்பிட முடியாது, கோதுமை மட்டும்தான் இருக்குன்னா கோதுமை சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு 3 or 4 times வந்து 4 days கோதுமை ரொட்டி செஞ்சு சாப்பிடுங்க. பூரியாக செஞ்சு சாப்பிடாமல், ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் ரொட்டியாக போட்டு சாப்பிடும் போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்.
அடுத்தது கீரை வகைகள் ரொம்ப நல்லது. இந்த கீரை சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா கெட்டதுன்னா சொல்லவே முடியாது. அயன் கண்டென்ட் உங்களுக்கு அதிகமாகுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியது முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் வந்துட்டு சமைச்சி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாவே அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி முருங்கைக்கீரையை சமைக்கும் போது அதில் ஏன்னா அது ஃபுல்லாக அயன் கண்டென்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ப்ரோட்டீன் மிக்ஸ் பண்ணி சமைங்க. ப்ரோட்டீன் எதில் இருக்குன்னா பருப்பு வகையில் நமக்கு அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. அது இல்லைன்னா முட்டையில் இருக்குது. அப்போ நீங்கள் கீரை கடைஞ்சி சாப்பிடும் போது பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடுங்க. இல்லை நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னா முட்டை போட்டு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பசலைக்கீரையில் ரொம்ப நல்லது. நீங்கள் கீரை வகைகளை பர்டிகுலராக எதுவும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த கீரை கிடைச்சாலுமே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஸோ இப்போ எல்லாமே வெஜிடேரியன்லேயே எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான்வெஜ்ஜுக்கு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்காக இருக்கிறது கடல் உணவகத்துலேருந்து ஆரம்பிப்போம். கடல்னாலே ஃபஸ்ட்டு மீன் தான். ஸோ மீன் எல்லா மீனுமே நீங்கள் சாப்பிட்லாங்க. பட் ஆனால் சில மீன்களில் அந்த ஹெச்பி அந்த குழந்தைக்கான மூளை பயிற்சி திறன் நிறைஞ்ச மீன்கள்லாம் இருக்குது. அது என்னென்னா பார்த்தா அந்த மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கவலை மீன் சொல்லுவாங்க. கவலை மீன் ரொம்ப நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காணாங்கத்தை, வஞ்சர மீன், நெக்ஸ்ட் ஒன் சங்கரா மீன். இது மாதிரி மீன்ஸ்னால் சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு நம்ம குழந்தைக்கு தேவையான சத்து டைரெக்டாக கிடைக்குது. அடுத்தது இறாலும் சாப்பிட்லாம். இறாலானா கொஞ்சம் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க உடம்புக்கு. பட் இருந்தாலும் அது ரெகுலராக எடுத்துக்கலனாலும் மந்த்லி ஒன்ஸ் ஆர் டூஸ் இறால் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லதான். கொஞ்சம் நண்டு ஆனால் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அது ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கும், நண்டு சாப்பிட வேணாம். அடுத்தது கோழி சாப்பிட்லாம். கோழியில் ரொம்ப ப்ரோட்டீன் அதிகம், எல்லாருக்குமே தெரியும். கோழிங்கிறது ப்ராய்லர் கோழி மேபி அவாய்ட் பண்ணுறது நல்லது. நாட்டுக்கோழி கிடைச்சா நான் வாங்கி சாப்பிடுங்க. முட்டை டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்கோங்க, அதுலேயும் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம், நம்ம ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி கல்லீரல் சொல்லுவாங்க, அது கோழி கல்லீரல், இப்போ ஆட்டோட கல்லீரல், இது மாதிரி எது கிடைச்சாலுமே வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு இதெல்லாம் பிடிக்காது. பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு இல்லைனாலும் நம்ம குழந்தைக்கான தேவையான சத்துக்கள் சாப்பிட்ணும்ல. அடுத்தது ஆட்டுக்கறி காமனாக எல்லாமே எடுத்துக்கலாம். ஆட்டு இறைச்சி சாப்பிட்லாம், மாட்டு இறைச்சியும் எடுத்துக்கோங்க, சாப்பிட்றவங்க எடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பன்றி இறைச்சினா ரொம்ப கூலிங்னு சொல்லுவாங்க, நல்லா ரத்த ஓட்ட அளவு சீராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சமைச்சி சாப்பிட்ற எண்ணெய் வகைகள் என்னென்ன எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது நல்லெண்ணெய். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை எண்ணெய். இது எல்லாமே பியூரிஸாக அந்த பேக்கெட்டில் விற்பாங்களா, அதில் இல்லாமல் செக்கு ஆட்டுற இடத்துல செக்கு மேக்ஸிமம் இப்போ நான் அது ரொம்ப கிராம சைடில் மேபி கிடைக்கலாம். சிட்டி சைட்னால் எல்லாமே மிஷினில் தான் ஆட்டலாங்க. பரவாயில்ல, பட் அது வாங்கி யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மூணாவது தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணுங்கள். இது மூணுமே ஆனால் பியூர் எண்ணெயாக யூஸ் பண்ணுங்கள். நேச்சுரலாக நீங்களே நேராக போயிட்டு அங்கே கிடைக்கிற எண்ணெய், மிஷினில் ஆட்டுற எண்ணெயை வாங்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மந்த்லி டூஸ் ஆச்சு கொஞ்சம் இளநீர் எடுத்துக்க பார்த்துக்கோங்க. இளநீர் இப்போ வின்டர் சீசன், ரெயின் சீசனாக இருந்தால் நம்மளால் எடுத்துக்க முடியாது, சம்மர் சீசனில் தான் எடுத்துக்க முடியும். ஸோ உங்கள் ஹெல்த்தை பொறுத்து, எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கூலிங் நமக்கு பாடி ஏற்றுக்காது, உடனே கோல்ட் ஆகும், சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. கொஞ்சம் அப்பப்போ, ஏன்னா சுகர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சுகர் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே நார்மல் தான். சுகர் இருக்கவங்க இந்த சாக்லேட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் இல்லாதவங்க லைட்டாக கொஞ்சம் சாக்லேட், டார்க் சாக்லேட் வாங்கி வச்சுக்கோங்க. வாய் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும்போது சாக்லேட் சாப்பிடுங்க. சாக்லேட் சாப்பிட்டாலும் நல்லா ஹீமோகுளோபின் அதிகமாகும். அதனால் எல்லா சாக்லேட்டும் எல்லாம் டார்க் சாக்லேட் வாங்கி வச்சுக்கோங்க. அது சுகர் இல்லாதவங்களுக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் இது ரெஃபர் பண்ணலை. ஓகே, இதில் இந்த வீடியோஸில் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், என்ன காய்கறி சாப்பிடணும், என்ன நட்ஸ் சாப்பிடணும், என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், என்ன நான்வெஜ் சாப்பிடணும் முதற்கொண்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்டட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இமிடியேட்டாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு
மாற்று கருத்து இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ.